இரண்டாவதாக வார திட்டம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா தொழுகையை வெள்ளிக்கிழமை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை. 3 ஜும்மாக்களை விடுவது அவர்களின் குற்றம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 3 ஜும்மாக்களை விட்டவர்கள் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக சொல்லுகிறது, ஜும்மாவை விடக்கூடியவர்கள் குஃப்ருக்கு நெருங்கி விட்டார்கள் என்று சொல்வார்கள். தொழுகையே விடக்கூடியவர்கள் குஃப்ருக்கு நெருங்கி விட்டார்கள் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் செய்யக்கூடிய திட்டம் ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகைக்காக வேண்டியாவது முன்னால் வர வேண்டும். அதிலேயும் நாம் பின்தங்கியவர்களாகத்தான் வருகிறோம். நாம் போட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல்கள் எல்லாம் கணக்கு நேரங்கள் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறோம். சுபுகு தொழுகை இத்தனை மணிக்கு பாங்கு, சுபுகு தொழுகை இக்காமத் இத்தனை மணிக்கு, லொகுரு தொழுகை இத்தனை மணிக்கு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஜும்மாவினுடைய பாங்கு 12:30 என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் வருவதே 1 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு, 1:45 தானே இமாம் படியிலே ஏறுவார்கள் என்று வருகிறோம். ஜும்மாவிலே படியிலே ஏறுகின்ற நேரத்தில் வரக்கூடியவர்கள் ஜும்மாவினுடைய லிஸ்டிலே சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வாரத்திட்டம் ஜும்மாவிற்கு வரக்கூடியது ஜும்மாவின் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொழுகுவது கடமை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது.